ஆல் மை நேம் இஸ் வினோத் கண்ணன் ஹரிகிருஷ்ணன். இது என்னுடைய பேட்டன். நான் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த பேட்டன் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு இன்வென்டர். ஸோ என்னோட பார்ட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட். ஸோ எலக்ட்ரிக்கல் பார்ட்டில் இந்த இட்ரோஸ்கோபிக் டிவைஸை நான் ஆட்டோமைஸ் தட் இஸ் ஆட்டோமேட்டிக் மெத்தடு யூஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ண வச்சேன். ஸோ ப்ரீவியஸாக இது மெக்கானிக்கல் பார்ட்டாக இருந்தது. இப்போ இதை நான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இதில் என்னென்னா இட்ரோஸ்கோபிக் ஒரு கிட்னி ஸ்டோன் ரிட்ரவல் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணும்போது நிறையா இன்டர்னலாக டேமேஜ் ஏற்பட்டது. என்னென்னா இதில் லென்த்தி ஷாஃப்ட் இருக்கும். அது ஹியூமன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணி கிட்னிக்கு இருக்கிற ஸ்டோனை எடுப்பாங்க. ஸோ இது ஃபாஸ்ட்டாக தெரியாமல் லிவரை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அது உள்ள பயங்கர இன்ஜூரை ஏற்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம். என்னென்னா ஆக்சிலோமீட்டர் வித் மோட்டர். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லென்த்தி கேத்தர் டியூப் வித் கேமரா எட்ஜில் இருக்கும். ஸோ அந்த டிவைஸை லெஃப்ட் சைட் 270 டிகிரி, ரைட் சைட் 270 டிகிரி. ஸோ ஆக்சிலோமீட்டரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹியூமன் கண்ட்ரோலில் சேஃப்டி கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸை ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு எனக்கு பேட்டன் கிடைச்சது February 1, 2022 பேட்டன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். March 27, 2025 பேட்டன் நமக்கு கிடைச்சது. ஸோ இது மாதிரி நான் நிறைய பேட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பேட்டன் ஃபுல்லாகவே இப்போது எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் இப்போ எம்டெக் ஸ்டூடெண்ட் அண்ட் பிஹெச் ஸ்டூடெண்ட்க்கு பேட்டன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன பேட்டன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை பேட்டனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆல்சோ வெரி லெஸ் காஸ்ட்டில் நான் பண்ணித்தரேன். ஏன்னா இது நம்மக்கிட்ட நல்ல பேட்டன்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பேட்டன் பண்ணணுன்னா ஸோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். குறைஞ்ச காசில் நம்ம இந்த பேட்டனை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்ப்போம். ஹலோ ஆல், இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் லெவலில் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்டில் நம்ம 3 மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று அட்ரினோ, 2வது நம்மளோட கஸ்டமைஸ் மதர் போர்டு, அப்புறம் வைஃபை ESP8266 மதர் போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐஓடி ப்ராஜெக்ட் இன்னும் நிறையா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு மோர் தென் ஒரு 5 ப்ராஜெக்ட் ஐஓடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராஸ்பெரி பை, ஆர்ம் கோர்டெக்ஸ், FPGA ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நம்ம இன்னும் சில ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம். என்னென்னா எப்படி ஒரு ஹார்ட்வேர் இன்டர்வியூவில் நம்ம வின் பண்ணலான்றதையும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.